கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியின் நாள். எதை வச்சு அதை சொல்றீங்க மகிழ்ச்சி? காரணம், குழந்தை இயேசு பிறந்த உடனே ஆட்டு இடையர்களுக்கு வானதூதர்கள் சொன்ன செய்தி என்னங்க? உலக மக்கள் அனைவருக்கும் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை அறிவிக்கிறேன். பாத்துக்கோங்க, வானதூதர்கள் ஃபர்ஸ்ட் குழந்தை இயேசு பிறந்த உடனே சொன்ன வார்த்தை மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. இயேசுவின் பிறப்பு மகிழ்ச்சி. அன்புள்ளங்களே, ஆட்டு இடையர்கள் ஏன் பாருங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் செய்தி என்ன? அன்னைக்கெல்லாம் ஆட்டு இடையர்களை ஊருக்குள்ள விட மாட்டாங்களாம். அவங்கள ஒதுக்கி வைப்பாங்க ஊரை விட்டு. அவங்கள ஒரு விதமான திருடர்கள் போல அந்த மக்கள் பாவிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்டு இடையர்கள் நைட்டு முழுக்க ஊருக்கு வெளியில கடும் குளிர்ல அப்படியே காத்துக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு? சூரியனுக்காகவும். அன்னைக்கெல்லாம் இரவு சாயங்காலம் 5 மணிக்கு ஆரம்பிச்சா காலையில 7 மணி வரை ஏறக்குறைய 14 மணி நேரம் கடும் குளிரும் இரவுமாக இருக்குமா. அப்ப ஒருத்தங்க அழகா ஒரு வார்த்தையில சொல்லி நம்பிக்கை ஊட்டுவாங்களாம். என்ன தெரியுமா? Winter is not forever, so stay in good spirit. பாருங்க, வின்டர் குளிர்காலம் என்பது எப்பொழுதுமே இல்லை, கவலைப்படாதே, சூரியன் வரப்போகிறது, உன் குளிர் அகலப் போகிறது. அதாங்க, இதுதாங்க கிறிஸ்துமஸ். இதோ உங்கள் வீட்டு பிரச்சனைகள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்க போவதில்லை. அதற்கு ஒரு முடிவு, பாலன் இயேசு பிறந்துள்ளார். வின்டர் இஸ் நாட் ஃபார் எவர், so stay in good joyful spirit. அன்புள்ளங்களே, நம்பிக்கையோடு காத்திருங்கள். எப்பேற்பட்ட துன்பத்தை நீங்கள் அனுபவித்தாலும் அதிலிருந்து நீங்கள் மகிழ்ச்சியை பெற முடியும், அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையை பெற முடியும் என்பதுதான் இன்றைய இந்த ஒரு படக்காட்சியினுடைய தொகுப்பு. ஒரு 3 குடும்பங்களை நாம் சந்திக்க போகிறோம். எப்படி அவங்க நம்பிக்கையோட காத்திருந்து தங்களுடைய துன்பங்களை தாண்டினாங்க, கடவுளின் பரிசை பெற்றாங்க. நம்ம பாப்போமா? நம்பிக்கையுடன் காத்திருந்தால் கிறிஸ்து பாலனுடைய பிறப்பு உங்கள் குடும்பத்துக்கும் மகிழ்ச்சியை தரும். வாருங்கள், சந்திப்போம் இந்த 3 குடும்பங்களையும். எந்த விஷயத்திலே துன்பப்பட்டார்கள், அதிலிருந்து எப்படி நம்பிக்கையுடன் காத்திருந்தார்கள், அதிலிருந்து எப்படி கடவுளின் பரிசை பெற்றார்கள். சந்திப்போம், சிந்திப்போம். அன்புள்ளங்களே, நம்பிக்கையோடு காத்திருந்த பல குடும்பங்களிலே ஒரு அற்புதமான குடும்பம், கூட்டு குடும்பம், அழகான குடும்பம், அன்பின் குடும்பமாக ஒரு வயதான தாயின் பொறுப்பிலே பிள்ளைகள் 3 மகன்கள் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த குடிலுக்குள், கிறிஸ்துமஸ் குடிலுக்குள் நாம் செல்ல இருக்கிறோம். பாருங்க, ஒரு அழகான குடில். கிறிஸ்துமஸை, குழந்தை இயேசு பாலனை வரவேற்க குடிலை தயாரித்த ஒரு அற்புத குடிலாக வாழ்ந்து வருகிற கூட்டு குடும்பத்தில் நாம் நுழைந்திருக்கிறோம். திருச்சி கருமண்டபத்தில் இருக்கிற குணமளிக்கும் மாதா ஆலயத்தின் பங்கில் வசிக்கின்ற விமல், அடைக்கலமேரி இந்த தம்பதியினரை, அவர்கள் வாழ்கின்ற அந்த கூட்டு குடும்பத்தை நாம் சந்திக்கின்றோம். ஏறக்குறைய 8 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் எவ்வளவு வேதனையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் கண்ணீரோடு அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை நாம் இப்பொழுது கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ரொசாரியோ விமல். என்னுடைய மனைவி அடைக்கலமேரி.
என்னுடைய மகன் சாரோன். திருமணமாகி 11 ஆண்டுகள் ஆச்சு. 8 ஆண்டுகளாக எங்களுக்கு குழந்தைகள் இல்லை. கல்யாணம் ஆகி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 மாதம் கழித்து என்னோட மனைவி வந்து கன்சீவ் ஆனாங்க. கன்சீவ் ஆகிட்டு ஒரு 3 மாதம் தான் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு அபார்ட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் 4 தடவை அபார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்ததில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமே இல்லை. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு தடவை கன்சீவ் ஆனாங்க. கன்சீவ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் தங்கவே இல்லை. ஃபெலோஃபியன் டியூப்ல போயிட்டு அது ஸ்டோரேஜ் ஆனோன்னா அந்த டியூபை சுத்தமாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இனி உங்களுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து ரிப்போர்ட்லேயே சைன் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா நமக்கு குழந்தையே இல்லாமல் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தை பைக்கு இல்லாதனால வெளியில எங்கேயுமே என்னால் போக முடியல. ஒரு ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ண போகணுன்னாலும் எங்கள் வீட்டில் போன்னு சொல்லுவாங்க. ஆனால் போகிறதுக்கு எனக்கு மனசு வராது. அங்கே போனால் யாராவது ஏதாவது கேட்பாங்களோ அப்படிங்கிற ஒரு இதில் எங்கேயும் கிளம்புறதுக்கு நான் விருப்பப்படவே மாட்டேன். இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கிளம்ப சொன்னாலும் கூட இல்லைத்த நான் போகல, நான் வீட்டிலே இருக்கேன், நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க அப்படிதான் நான் சொல்லுவேன். எந்த விதமான நிகழ்வுகளுக்கும் எங்களால் மனசு ஒத்து போக முடியல. ஏன்னா அங்கே போனால் என்ன சும்மா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க, ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க, இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் கேட்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. நான் பணியாற்றக்கூடிய அலுவலகத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நிகழ்வு வந்துச்சுன்னா டக்குன்னு ஃபோன் எடுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு வெளியே போயிடுவேன். எனக்கு அருண் சொல்லப்போல ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரும்போது ரொம்ப டல்லாக இருந்தாங்க. ஏன் இப்படி இருக்கீங்க நான் கேட்கும்போது இவ்வளோ கண்ணீரோட அழுதாங்க. ஏன் இப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கேட்கும்போது இது மாதிரி ஆஃபீஸில் குழந்தை பிறந்துட்டு எல்லாரும் ஸ்வீட் கொடுத்தாங்க. ஸ்வீட் கொடுத்துட்டு அடுத்து என்கிட்ட வரும்போது நான் அந்த இடத்துல இல்லாமல் வேமா ஃபோனே வரல, ஃபோன் வந்துருச்சுன்னு சொல்லி நான் வெளியில் போயிட்டேன். டெய்லி இரவுல நான் ப்ரேயர் பண்ணுவேன். ப்ரேயர் பண்ணும்போது டெய்லி அழுகைதான், அழுகையும் கண்ணீரோட தான் நான் ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா எனக்கு மட்டும் ஏன் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கு, நான் என்ன தவறு பண்ணேன், அதை என்னை உணர்த்துங்க அப்படின்னு சொல்லி டெய்லி ப்ரேயர் பண்ணுவேன். ஒரு நாள் கூட அழுகாம ப்ரேயர் பண்ணதே கிடையாது. என்னுடைய பங்கு குணமளிக்கும் மாதா கோயில் கருமண்டபம். அந்த மாதா கோயிலில் நான் போயிட்டு ஒரு நாள் முன்னாடி உட்காந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு 2-3 செகண்ட் நான் அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். கண்ணில் தண்ணி ஃபுல்லாக அழுதுகிட்டு இருந்தேன். நான் திடீர்னு பார்த்தோம்னா ஒரு மாதாவை அப்படியே உத்து கவனித்தேன். உங்கள் கையில் குழந்தை இருக்கு, என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். கடவுளோட கையிலே குழந்தை இருக்கு, ஆனால் எங்களுக்கு இல்லை. இது என்ன ஓர வஞ்சனையா? எல்லாத்தையும் படைச்ச கடவுள் பட்டு போன மரத்தை கூட துளிர்க்க வைக்கிறேன், நீங்கள் உங்ககிட்ட இருக்கா, நான் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டு வெளியே வந்துட்டேன். மனைவிட்ட நான் சொன்னேன், இந்த அவங்க கையில் குழந்தை இருக்கு, உனக்கு வேணும்னா உங்கள் குழந்தைய எனக்கு கொடுங்க, ஏதாவது செய்யுங்க, இல்லைன்னா இந்த சமுதாயத்தில் இருக்கிறதா இல்லை வெளியே போறதா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. துன்பம் தான் வாழ்க்கையா? துன்பப்பட்டுட்டே இருக்கிறது தான் வாழ்க்கையா? இல்ல இந்த துன்பங்களை எப்படி நாம கடந்து செல்லுதல், இந்த துன்பங்களை எப்படி நம்ம தாங்கி செல்லுதல், இதுக்கு ஒரு கோல்டன் லைன் தாங்க கிறிஸ்துமஸ். அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கையோடு காத்திருத்தல். இஸ்ராயல் மக்கள் நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள், மெசியாவை பெற்றார்கள் அல்லவா? அப்படியாக இந்த குடும்பம் இவ்வளவு துன்பத்தின் மத்தியிலும் நம்பிக்கையோடு காத்திருந்திருக்கிறார்கள். எது அவர்களை அந்த நம்பிக்கைக்கு உந்தி தள்ளியது? இயற்கையா உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க. டெஸ்ட் டியூப் பேபியாவது பண்ணலாமான்னு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணோம். அப்பவும் உங்களுக்கு 95% அப்படி பிறக்கிறதுக்கும் வாய்ப்பே இல்லை, ஏன்னா உங்களுக்கு உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கு. அப்படியே நீங்கள் செலவு பண்ணி பண்ணாலும் உங்களுக்கு 5% தான் எங்களால் கேரண்டி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வீட்டில் எல்லாரும் நாங்கள் கலந்து பேசும்போது எங்கள் அத்தை சொன்னாங்க, உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால நீ டெஸ்ட் டியூப் பேபிலாம் வேணாம், அவ்வளோ செலவு பண்ணியும் மேலும் உனக்கு அப்படி குழந்தை பிறந்தாலுமே அது குழந்தைய வளர்க்குறதுக்கு உனக்கு பலன் வேணும், அதனால உனக்கு டெஸ்ட் டியூப் பேபியில் குழந்தை வேணாம், பேசாமல் குழந்தை தத்தெடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது வார்த்தை சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா, அப்படியா என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாத தகுதி இல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்தேன். அப்போ அவங்களுக்கு எங்கள் அத்தை எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்து, நாங்கள் ஏதாவது சொன்னால் தானே உனக்கு
கஷ்டப்படும். நானே உனக்கு பர்மிஷன் கொடுக்குற குழந்தை தத்தெடுத்து சொல்லும்போது நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற, நீ நல்லா இருந்தா எனக்கு போதும். நானும் திருச்சியில் இருக்கக்கூடிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் போய் சந்திச்சு எல்லாத்தோட ரிப்போர்ட்டும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா கடவுள் நினைச்சா அதை மாத்தி போட முடியும். ஆனா அவர் செய்வாரா அப்படின்றது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை கொஞ்சம் இருந்தது. அந்த நம்பிக்கை ரொம்ப வலுப்பெற ஆரம்பிச்சது எங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னுடைய சகோதரர் வந்து ஒரு ஃபாதர் பிரான்சிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாதர் வந்திருந்தார். இந்த ஃபாதர் வந்து காணாங்காடு மங்களமாதா கோயிலுக்கு ஒரு தடவை நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஒரே ஒரு டைம் மட்டும் போங்க, அங்க போயிட்டு அங்கேயும் உங்களுக்கு சக்சஸா இல்லை அப்படின்னு சொன்னா நான் வந்து ஒரு குழந்தைய நான் தத்தெடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். நாங்க ஜூன் மாதம் 4ஆம் தேதி காணாங்காடுக்கு போனோம். திருச்சியில சுத்தமா மழையே இல்லை. ஆனா போற வழியில சரியான மழை கொட்டு கொடிச்சு வண்டியை எங்களால ஓட்டவே முடியல. பள்ளம் மேடு அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருந்துச்சு. அந்த இடத்துக்குள்ளேலாம் நாங்க போய் அந்த கோயில போய் சந்திச்சோம். அந்த கோயில்ல ஃபாதர் ராபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாதரை சந்திச்சோம். அந்த ஃபாதர்கிட்ட போன உடனே அவர் சொன்னாரு, இது மாதிரி எனக்கு குழந்தை இல்லாம இருக்கேன் ஃபாதர், இது மாதிரி சொன்னேன். நீங்க வந்து 40 நாள் பொறுத்தன இருக்கணும். காலையில எந்திரிச்சு வெள்ளன எந்திரிச்சு குளிச்சுட்டு ஜெபம் பண்ணணும், நம்பிக்கையோட ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சில விதிமுறைகள்லாம் சொன்னாரு. அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு வார்த்தை சொன்னாரு, உங்களுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப வலிமையா இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் நான் முகமே பார்க்காத ஒரு நபர், யாருன்னு எனக்கு தெரியாத நபர், அவரு வந்து உனக்காக நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஆண்டவருடைய அந்த இதா வந்துச்சு, ஒரு நம்பிக்கை வந்துச்சு. எங்களுக்காக ஃபாதரும் சேர்ந்து ப்ரே பண்ண சொல்றது எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாவும் ரொம்ப நம்பிக்கைக்குரியதாகவும் இருந்துச்சு. திரும்பவும் அங்க இருந்து சொல்லிட்டு அந்த கெபில வந்தோம். அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. சம்பந்தமே இல்லை. இப்பதான் நான் முதல் தடவையா வாழ்க்கையில அந்த கோயில அன்னைக்குதான் நான் பாக்குறேன். இதனால் வரைக்கும் அந்த கோயில் அந்த இடமே எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. அதுக்கப்புறமேட்டு நாங்க வந்துட்டோம். வந்த அந்த மாசமே என்னோட மனைவி வந்து கன்சீவ் ஆனது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது. நாங்க திரும்பவும் எங்களோட பயணத்தை அந்த மருத்துவ மூலியமாவே அப்படியே தொடர்ந்தோம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாசமும் டாக்டர் கொடுக்குற ரிப்போர்ட் எப்படி இருந்துச்சுன்னா எங்களுக்கு பாசிட்டிவா இல்லை. எப்படி இருந்துச்சுன்னா, குழந்தை எப்படியோ பிறக்குங்க, ஹேண்டிகேப்டா கூட பிறக்கும், தூக்கி சுமக்கிறோம். அப்படி நான் கடவுள்கிட்ட மேல வச்சிருக்க நம்பிக்கையை நான் வீண் போடல. நீ எப்படி கொடுத்தாலும் நான் தூக்கி சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையை முழுவதுமா நான் வச்சிருந்தேன் கடவுள் மேல. எங்க வீட்டுல இருக்க சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எங்களுக்காக சித்தி சித்தப்பா குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்காக ஃபாஸ்டிங் இருந்தாங்க. பிப்ரவரி 11ஆம் தேதி 2017 குழந்தை நல்லபடியா ஆபரேஷன் பண்ணி எடுத்தாங்க. நல்லபடியா குழந்தை பிறந்துச்சு. என்ன அற்புதமான ஒரு பகிர்வு! நம்பிக்கை இல்லாத மனிதனுக்கும் துன்பத்தின் மத்தியில் எப்படி நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த குடும்பம் ஒரு உதாரணம் அல்லவா? பாருங்க, ஒரு பக்கம் பழிச்சொல், இன்னொரு பக்கம் தலகாட்ட முடியலன்னு எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அதை தாண்டி அவங்க சொன்னதுல எனக்கு ஒரு 2 விஷயம் ரொம்ப டச் ஆயிடுச்சுங்க. ஒண்ணு, மாதா கையிலேயே குழந்தை, நம்ம கையில குழந்தை இல்லாம விட்டுருவாரா கடவுளே? அப்பா, என்ன அற்புதமான நம்பிக்கை கடவுள் மீதும் மாதாவின் மீதும். இப்ப இந்த நம்பிக்கையோடு இவர்கள் காத்திருந்ததற்கு பலனை கடவுள் கொடுப்பாமல் இருப்பாரா? அந்த அம்மாவுக்கு இயல்பா குழந்தையை பெற்றெடுக்க இடமில்லை என்று சொன்ன மருத்துவர்கள் மத்தியிலே மாபெரும் அதிசயமாக இயற்கையாகவே நம் தெய்வம் குழந்தையே கொடுத்திருக்கிறாரே. சாரோன்
ஹலோ அன்புள்ளங்களே, பாருங்க, சாரோன் அற்புத குழந்தை, கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி. ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு அடிப்படை என்ன தெரியுமா? கிறிஸ்துமஸ் என்பதனுடைய அர்த்தம் நம்பிக்கையோடு காத்திருத்தல். அப்படிதாங்க விமல் அடைக்கலமேரி இந்த அற்புத குடும்பத்திற்கு கடவுளால் முடியாதது ஒன்றுமில்லை என்பதன் அடையாளமாக இந்த குழந்தை பாலனை கொடுத்திருக்கிறார். அன்புள்ளங்களே, யாரெல்லாம், எந்த குடும்பமெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கையோடு காத்திருந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு நாளுமே கிறிஸ்துமஸ். இதோ இந்த கூட்டு குடும்பத்தோடு, அன்பு குடும்பத்தோடு இணைந்து நானும் சேர்ந்து உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறுகிறோம். ஹாப்பி கிறிஸ்துமஸ். அன்புள்ளங்களே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். இதெல்லாம் ஆவர காரியமா இல்ல? கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா, இதோ வாங்க, வாழப்பாடியில ஒரு குடும்பத்தை பார்க்க போறோம். இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்ற வார்த்தைக்கு எடுத்துக்காட்டான ஒரு குடும்பம். என்ன நேர்ந்தாலும் இடைவிடாமல் ஜெபிக்கணும். அதுவும் 10 வருடம் குழந்தை இல்லாத ஒரு குடும்பம், அந்த தாய், அந்த பெண்மணி 10 வருடம் கல்யாணம் ஆகியும் குழந்தை இல்ல. ஆனா அந்த 10 வருடமும், குறிப்பா கடைசி 4-5 ஆண்டுகள் சும்மா இரவும் பகலுமாக ஜெபத்தில் இருந்திருக்கிறாங்க. எனக்கு திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் 10 ஆண்டுகளில் குழந்தை இல்லாமல் பட்ட கஷ்டங்களை அதை சொல்லி மாள முடியாது. குழந்தை இல்லாமல் நாங்கள் பட்ட துன்பங்கள் அந்த அளவுக்கு, அதை விட வேறு துன்பம் வேறு எதுவும் இல்லை. வேறு எந்த ஒரு நல்ல விதமான நிகழ்ச்சிக்கும் என்னுடைய மனைவி, குறிப்பாக என்னுடைய மனைவி வந்து எங்கேயுமே வெளியே வரமாட்டார்கள். ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தார் என்னுடைய மனைவி. குழந்தை இல்லைன்னு எனக்கு நைட்ல தூக்கமே வராது. ஒரு 11 மணி வரைக்கும் நானே தூங்குவேன். அப்புறமா என்னையும் அறியாம தூக்கம் இல்லாம வந்து அத்திட்ட சொல்லுவேன் கீழே. எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. நைட்ல எல்லாம் கஷ்டமா இருக்கு, நாங்க எப்படியே இருந்துடுமான்னு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவேன். இன்னொன்னு, எங்க வீட்டுக்காருக்கு பசங்கன்னா ரொம்ப இஷ்டம். அவர் கொஞ்சம் போக்கல நான் நினைப்பேன், இன்னும் நம்மளுக்கு குழந்தை இல்லையே, நம்மளால இவருக்கும் கஷ்டமா இருக்குதுன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். வருஷம் ஆயிடுச்சு, இனிமே நம்மளுக்கு குழந்தெல்லாம் பிறக்க போகுதுல, நம்ம ஒரு அடாப்ட் பண்ணிக்கலாம் மேகி அப்படின்னாங்க. நான் ஒரு வாட்டி இந்த வார்த்தை சொல்ல போக்கெல்லாம் இல்லை நம்மளுக்கு பொறுக்கோ நான் அவர் கூட சண்டையே போடுவேன். ஆனா அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் சைலண்டா போயிட்டு கொஞ்ச நேரம் படுத்துனுங்க. திருப்பி ஏஞ்சி உடனே வந்த, இருங்க மாதா என்ன சொல்றாங்க நான் கேட்குறேன் அப்படின்னாங்க. எங்க வீட்டுக்காரர் என்னை பார்த்து சிரிச்சுன்னு இருந்தாரு. போயிட்டு உடனே பைபிள் எடுத்து, எங்க வீட்டுல சின்னதா ஒரு குழந்தை மாதா வேற வச்சிருக்கிறோம், அங்க போய் உக்காந்துன்னு பைபிள் எடுத்து படிச்சேன். என்ன சொல்றாங்க, மாதாவே நீ அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி நீங்க வார்த்தை வந்துச்சுன்னா நான் பண்ணிக்கிறேன், இல்ல என் குழந்தை பொறுப்போ வெயிட் பண்ணுனா கூட நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னு நினைச்சு நான் படிச்ச உடனே ஆனந்தமா பாட்டு பாடு, மலடியே இருந்த உனக்கு குழந்தை பொறுக்க போதுன்னு வந்துச்சு பைபிள்ல. எங்க வீட்டுக்கு திட்டின்னு தான் என்ன உக்காந்து இருந்தாரு. நான் திருப்பி வேணும்னு சத்தமா படிச்சுட்டு எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்னாரு எங்க வீட்டுக்காரர். நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தோம், கடவுள் மேல் நாங்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தோம். எங்களுக்கு எப்படி இருந்தாலும் கடவுள் ஒரு குழந்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கும் என் மனைவிக்கும் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. திருப்பி பைபிள் எடுத்து படிச்சதும் உனக்கு ஒரு குழந்தை வருது, அது கடவுள் கொடுத்த குழந்தைன்னு பைபிள் வந்துருச்சு. அப்போ எனக்கு பயங்கர சந்தோஷம். எங்க நாளைக்கு நம்ம செக் பண்ண கண்டிப்பா நமக்கு பாசிட்டிவ் தானே வரப்போகுதுங்க அப்படின்னு எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன்.
சரின்னு அப்புறமா அன்னைக்கு நைட்டு நாங்கள் சைலண்ட் ஆகிட்டோம். காலையில் செக் பண்ணி பாசிட்டிவாக வந்துடுச்சு. அப்புறமா ஹாஸ்பிட்டலில் போகணும் கன்ஃபார்மாக பண்ணிட்டாங்க. அந்த வார்த்தை வந்து அதே மாதத்துலேருந்து எங்களுக்கு டெலிவரி டேட்டு கொடுத்துட்டாங்க. மார்ச் மாதத்துலேருந்து டெலிவரி டைமில் வந்துட்டு குழந்தை ஹார்ட் பீட்டுன்னு கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணால் இம்பேரில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மூச்சு திணறல் மாதிரி இருக்குது குழந்தை வயிற்றுக்குள்ளே, உடனே ஆப்ரேஷன் பண்ணோன்னு 9ஆவது மாதம் தொடர்ந்து உடனே ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அப்பயும் நான் ப்ரேயர் பண்ணினேன் தான். இந்த ஆப்ரேஷன் தியேட்டர்லேயே நான் ப்ரேயர் அந்த வார்த்தை சொல்லினே இந்த பைபிள் அந்த வார்த்தை சொல்லினே இந்த. அப்புறமா குழந்தை வெளியே எடுத்த உடனே ஒரு 10 நிமிஷம் தான் இங்பேடில் வச்சாங்க. இங்பேடில் வச்சுட்டு கையில் கொடுத்துட்டாங்க, குழந்தை நல்லா இருக்குதுங்க அப்படின்னு. இதெல்லாமே மாதால தான் முடியும். எனக்கு குழந்தை பிறந்துக்குது மாதால மட்டும் தான். இந்த குடும்பம் ஒரு இறை குடும்பம், கடவுள் நம்பிக்கையில ஊன்றிய குடும்பம். ஏன்னா இந்த குடும்பத்துல ஒரு அருட்தந்தையும் இருக்கிறார். நம்ம மாதா டிவியில பணியாற்றி கொண்டிருக்கிற, உலகம் முழுக்க பணி செய்து கொண்டிருக்கிற அருமை தந்தை கோபி. ஃபாதர் கோபி, அவருக்கு ஒரு நாள் கனவுல லூர்து மாதா தோன்றி குழந்தையை கொடுப்பது போல ஒரு காட்சி கிடைத்திருக்கு. அந்த கனவு அவருக்கு வந்த இரவு, அடுத்த நாள் காலையில கரெக்டா கிறிஸ்டி இந்த குழந்தையினுடைய அப்பா அவரு கோபிக்கு போன் பண்ணிருக்கிறாரு. மாசமா இருக்குன்னு சொல்றதுக்கு, தன் மனைவி மாசமா இருக்கான்னு சொல்றதுக்கு போன் பண்ண நேரத்துல கோபி போனை எடுத்த அடுத்த செகண்ட், என்னப்பா மேகி மாசமா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அப்படின்னா பாருங்க கடவுள் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு. ஆமா அன்புள்ளங்களே, இந்த இல்லம் ஒரு 10 வருஷமா அமைதியாகவும் ஒரு துக்கமாகவும் தங்களுக்குள்ள கூட ஒரு மகிழ்ச்சியா பேச முடியாத, ஒருத்தவங்களுடைய கஷ்டத்தை அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வாழ்ந்திருந்த இந்த குடும்பத்தை கடவுள் தன்மேல் இவர்கள் வைத்திருந்த நம்பிக்கைக்கு ஆசீர்வாதமாக கிறிஸ்டி என்ற அற்புத குழந்தையை கொடுத்து சூப்பரா மகிழ்ச்சி கொண்டு வந்துட்டார். இதாங்க கடவுளுடைய ஆசீர்வாதம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இப்படிதாங்க. எந்த வீட்டிலெல்லாம் அமைதியும் ஒரு துக்கமும் கண்ணீரும் நிறைந்திருக்கிறதோ மனசு விடாதீங்க. இதோ இந்த குடும்பம் நமக்கு கடவுள் ஒரு சாட்சியா வச்சுட்டாரு. இந்த குடும்பம் போல மகிழ்ச்சி உங்களுக்கும் இந்த கிறிஸ்துமஸ்ல கிடைக்கும். ஹாப்பி கிறிஸ்துமஸ்.